Hi friends, ரொம்ப வித்தியாசமான மரவள்ளி கிழங்கு அடை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் மெஷர்மென்ட் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த 1 கப்ல நவதானியமுமே நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு துவரம் பருப்பு, பாசி பருப்பு, பச்சை பயர், கொண்டக்கடலை இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் உளுந்து கூட கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். உளுந்து அதிகமாக சேர்த்துற வேண்டாம், அது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக ஆகிடும் அடை. ஸோ இது எல்லாமே சேர்த்து 1 கப்பு, டோட்டலாக 2 கப் அளவுக்கு நம்ம பருப்பு வகைகள் வந்து சேர்த்துருக்கோம். 2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி அதை வந்து சேர்த்துக்கணும். ஸோ இந்த அடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று, அடையே எனக்கு பிடிக்காது, எனக்கு கார அடையே பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட ஒரு தடவை நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டு நல்ல பியூரான தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வைக்கலாம். நம்ம அடை ஊற வைக்கிற தண்ணி கூட ஒரு முக்கியமான காரணம். நம்ம மோட்ரு தண்ணியில் இல்லை சமையலுக்கு யூஸ் பண்ணாத தண்ணியில் யூஸ் பண்ணோம்னா கூட அந்த அடையோட டேஸ்ட் வந்து மாறும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 10 மிளகாய், காரத்துக்கு இந்த மிளகாய் மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கல்கண்டு பெருசு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 3 கப் அளவுக்கு நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு வந்து சேர்த்துக்கணும். அந்த பருப்பு அரிசியெல்லாம் 4 கப்பு போட்டிருக்கோம்னா 3 கப் அளவுக்கு வந்து இதை சேர்த்துக்கணும். 2 மணி நேரம் நல்ல பருப்பு வந்து ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம லேயராக போட்டு அரைக்க போகிறோம். அதாவது 1 கப் அளவுக்கு மரவள்ளி கிழங்கு, 1 கப் அளவுக்கு பருப்பு, இது அப்படியே லேயராக மேலே போட்டு மிக்சி ஜார்லேயே நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாயை எப்போதுமே போட்டுருங்க. மிளகாய் அரைப்படுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், இல்லைனா ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும். ஸோ பருப்பை வந்து போட்டாச்சு. அது மேலே வந்து 1 கைப்பிடி அளவுக்கு மரவள்ளி கிழங்கு இப்படி லேயராக போட்டு அரைக்கிறப்ப அது ஈஸியாக ஈவனாக வந்து அரையும். ஒரு இடத்துல பருப்பு அரைஞ்சி ஒரு இடத்துல இந்த கிழங்கு வந்து அரையாமல் அந்த மாதிரிலாம் இருக்காது. இதையே நீங்கள் ஸ்வீட் அடையாகவும் செய்யலாம். ஸ்வீட் அடைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இவ்வளோ பருப்பு வந்து சேர்க்க வேண்டியது கிடையாது. கொஞ்சம் தேங்காயெல்லாம் போட்டு வந்து நீங்கள் அரைக்கணும். ஸோ இந்த மாதிரி இதை நல்லா கம்ப்ளீட்டாக இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. நான் இப்போ இந்த பாத்திரத்தில் கொட்டுறப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி கொரப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொரப்பான கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வழுக்குன்னு இருக்கும் அடை. ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். கொஞ்சோண்டு வேணா வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். இது வந்து உடனே அரைச்சி உடனே செய்கிற அடை இல்லை. நான் வந்து நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லும் வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறப்ப இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாள் அதோட லைஃப் லைன் வந்து அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ இதை இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இதில் எந்த விதமான காரமோ இல்லை சோம்பு தூளோ எதுவும் போட வேண்டியதில்லை. நம்ம அரைக்கிறப்ப எல்லாமே வந்து போட்டுட்டோம். இப்போ அடை மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா சேர்த்து அடையை கொஞ்சம் கனமாக ஊற்றி நல்லா நல்லெண்ணெய் வந்து மேலே போட்டு அதை நான் 2 சைடும், அதாவது ஃப்ளேம் வந்து கம்மியாக வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சோம் அப்படின்னாக்கா இந்த மரவள்ளி கிழங்கு அடை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலான அடை மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம மரவள்ளி கிழங்கு தான் சேர்த்துருக்கோமா அப்படிங்கிறதுமே வந்து தெரியாது. ஸோ அது என்னன்னே தெரியல, பட் இவங்க வீட்டில் அடை ரொம்ப நல்லா இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இது கொடுக்கும். நல்ல கல் வந்து காயட்டும், ஃப்ளேம் வந்து சின்னதாக இருக்கட்டும், அதில் ஸ்பாட்டாக வரணும். நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.